ஹாய், இன்றைக்கி வந்து பிச்சு போட்ட சிக்கன் பரோட்டா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு 1/2 கிலோ மைதா எடுத்திருக்கேன். கொஞ்சம் உப்பு, சர்க்கரை, எண்ணெய், முட்டை எல்லாத்தையும் போட்டு நல்லா மாவு பதத்தில் பிசைஞ்சு எடுத்து வச்சாச்சு. ஒரு 1/2 அன் ஹவர் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கையாலே வந்துட்டு நல்லா அமுக்கி விட்டோம் அப்படின்னா நல்லா சூப்பராக அது வந்துட்டு விரிஞ்சிட்டு வந்துடும். நல்லா பரத்தி எடுத்துகிட்டு நூல் பரோட்டாக்கு இப்போலாம் வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி மிஷின்லாம் வந்துருச்சு. இப்போ வந்துட்டு சப்போஸ் அந்த மிஷின் இல்லை அப்படின்னா நம்ம கத்தியில் கூட இந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா சூப்பராக வந்துட்டு வந்துடும். நல்லா 2 அடி அடிச்சுட்டு நல்லா சுற்றி வச்சு எல்லாத்தையும் வந்துட்டு அதே மாதிரி பரத்தி எடுத்து வச்சுட்டு நல்லா வந்துட்டு ரொட்டிக்கல்லை சூடு பண்ணிவிட்டு சுட்டு எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு பிச்சு போட்ட பரோட்டா பண்ணுறதுக்காக பரோட்டா எல்லாத்தையும் பிச்சு போட்டு எடுத்து வச்சுட்டு ஒரு மீடியம் சைஸ் 5 வெங்காயம் வந்துட்டு நான் வந்து குட்டி குட்டியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். 2 நாட்டு தக்காளி அதுவும் நல்லா குட்டி குட்டியாக நறுக்கி எடுத்து வச்சுட்டு 2 பச்சை மிளகா அதுவும் நல்லா குட்டியாக நறுக்கி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் சிக்கன் 65 வந்துட்டு போன்லெஸ் தான் எடுத்து பொரிச்சு அதையும் நல்லா பிச்சு எடுத்து வச்சாச்சு. அடுப்பில் வந்து சட்டியை வச்சதுக்கப்புறமா எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம் பச்சை மிளகா நல்லா போட்டு நல்லா வணக்கி எடுத்துடணும். அது நல்லா வணங்கினதுக்கப்புறமா தான் வந்துட்டு தக்காளி போடணும். ஏன்னா இதில் நம்ம தண்ணி ஊற்றாதனால கொஞ்சம் நரன்னு வந்துட்டு இருக்கும். அதனால் அதுக்கேற்ற மாதிரி நல்லா வணக்கிட்டு அதுக்கப்புறமா தக்காளி போட்டு அதையும் நல்லா வந்துட்டு வணக்கணும். வணக்கி எடுத்ததுக்கப்புறமா கொஞ்சம் உப்பு, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுட்டு 3 முட்டை உடச்சி கிளறி விடாமல் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு 2 நிமிஷம் வச்சா போதும். மூடி வச்சுட்டு திறந்து அதுக்கப்புறம் நல்லா கிண்டி எடுத்தோம் அப்படின்னா முட்டை கொஞ்சம் நல்லா வந்துட்டு பொழுன்னு ஆகிடும். அதுக்கப்புறமா நம்ம வந்து பிச்சு போட்ட பரோட்டாவையும் போட்டு நல்லா கிளறி எடுத்துட்டு அது ஒரு 5 மினிட்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறமா சிக்கனையும் வந்துட்டு அதில் ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டோம் அப்படின்னா சூப்பராக வந்துட்டு பிச்சு போட்ட பரோட்டா ரெடி ஆகிடும். கொஞ்சம் வந்துட்டு வேலை தான். அதாவது நம்ம வந்துட்டு வீட்டிலே சுட்டு சாப்பிட்றது இன்னும் இதோட வேலை இழுத்தடிக்கும். இதே வந்துட்டு கடையில் ரெடிமேட் பரோட்டோ இல்லாட்டி கடையில் வாங்கி ஹோட்டலில் வாங்குகிற பரோட்டோ இதெல்லாம் வந்துட்டு நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா அது ரொம்ப ஈஸி. பட் இது வந்து நம்மளே சுட்டு செய்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். இருந்தாலும் வந்துட்டு டேஸ்ட்டுக்காக என்றைக்காவது ஒரு நாள் செஞ்சு சாப்பிட்லாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.